அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் திருஸ் குக்கிங் வேர்ல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி. இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போவது சில்லி மசாலா மரவள்ளிக்கிழங்கு பொரியல். அதை எப்படி செய்கிறது என்பதை உங்களுக்கு நான் காட்டப் போகிறேன். முதல்ல மரவள்ளிக்கிழங்கை இந்த அளவு பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து மரவள்ளிக்கிழங்கை நன்றாக அலசி கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லாமல் வடிச்செடுத்து கொள்ள வேண்டும். முதல்ல மரவள்ளிக்கிழங்குடன் மஞ்சளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு தேவையான சித்தல் மிளகாய் எடுத்துக்கொள்ளுங்க. அதோட தேவையான அளவுக்கு கறிவேப்பிலையும் எடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை நன்றாக கொதிக்க விட போகிறேன். எண்ணெய் கொதித்ததும் சித்தல் மிளகாயை கருக விடாமல் பொரித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த மாதிரி சிவப்பு கலராக இருக்கக்குள்ளே இறக்கி எடுத்துக்கொள்ளுங்க. கறிவேப்பிலையும் பொரித்து எடுத்துக்கொள்கிறேன். இந்த எண்ணெயிலேயே மரவள்ளிக்கிழங்கை போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ளலாம். எண்ணெயை நல்லா கொதிக்க விட வேண்டும். அப்போதான் மரவள்ளிக்கிழங்கு மேலால் மொறுமொறுவென்று பொரியும், உள்ளுக்கு நன்றாக அவிஞ்சிருக்கும். இந்த மாதிரி எண்ணெயை நன்றாக கொதிக்க விடுங்க. உண்மையிலே இலங்கைக்கு செல்கின்ற டைம்களில் வீடியோ கடைகளில் இந்த மரவள்ளிக்கிழங்கை வாங்கி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஞாபகப்படுத்தும் வகையில் தான் நான் இதை உங்களுக்கு செய்து காட்டுறேன். பொரிஞ்சு தாண்டு பார்க்குறதுக்கு ஒரு மரவள்ளிக்கிழங்கு துண்டை இறக்கி வச்சு கொள்ளுங்க. கொஞ்ச நேரத்தில் நசிச்சு பார்க்கும்போது அது பொரிஞ்சுத்தா பொரியலையான்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். நன்றாக அவிஞ்சி பொரிஞ்சுட்டு இந்த மாதிரி தான் இருக்க வேண்டும். உள்ளுக்கும் மாதிரி அவிஞ்சிருக்க வேண்டும். மேலால் நல்ல முறுமுறுப்பாக பொரிஞ்சிருக்க வேண்டும். இனி இறக்கி எடுத்துக்கொள்ளலாம். மரவள்ளிக்கிழங்கு இறக்கி எடுத்தாச்சு. இனி பொரித்து வச்சிருக்கிற சித்தல் மிளகாயையும் கறிவேப்பிலையும் இந்த உரலில் போட்டு நல்லா குத்தி எடுக்க போகிறேன். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் தேசி புளியும் சேர்த்து கொள்ள போகிறேன். காரம், உப்பு, புளி எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்செடுக்க வேண்டும்.
நன்றாக அரைப்பட்டு விட்டது. இப்போ இந்த மசாலாவை கிழங்குடன் சேர்த்து கொள்ள போகிறேன். மசாலாவை கிழங்குடன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட வேண்டும். அப்போ தான் உப்பு புளி காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா ஊறி காஞ்ச பருவத்தில் இருக்கும். இந்த பருவத்தில் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ போன்ற கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி. நன்றி, வணக்கம்.